இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினாலே தங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓடினவர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று கூறப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே என்று நம்முடைய பெயரையும் இந்த அட்டவணையிலே சேர்க்க தொடர்ந்து நாம் விசுவாச பாதையிலே ஓடுவோம், விசுவாசத்தோடு செயல்படுவோம். இந்த வசனத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. அதில் நம் ஒவ்வொருவருடைய ஓட்டத்திற்காகவும் ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். நாம் எப்படி அதிலே ஓட வேண்டும் என்பதை பற்றி 4 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. இரண்டாவதாக, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. மூன்றாவதாக, இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். நான்காவதாக, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பொதுவாக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுபவர்கள் ஒரே நாளிலே ஓடி பரிசை பெற முடியாது. இதற்கு தினமும் பயிற்சி செய்வார்கள். சாப்பாட்டை, எடையை, நேரத்தை கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்வார்கள். லகுவாக ஓட ஆயத்தமாயிருப்பார்கள். இதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க தவறும் போது அவ்விசுவாசம் நம்மில் வந்து நம் ஓட்டத்தை தடை செய்யும். அவ்விசுவாசம் வந்துவிட்டால் நம்மிலே பயம், கலக்கம், கவலை, வியாதிகள் வருவதற்கு காரணமாகிவிடும். ஆதலால் அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடாமல் நம்முடைய இருதயத்தில் பாரங்கள் வராதபடி நம்மை காத்துக்கொள்வோம். பாரங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது இயேசுவை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்துவிட பழகுவோம். இந்த உலகத்திலே ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது ஓடி வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் பரிசு உண்டு. ஆனால் நம்முடைய பரலோக ஓட்டப்பந்தயத்தில் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகிற அனைவருக்கும் பரிசு உண்டு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்தில் பவுல் கூறும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பி விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் ஓடுவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளை பார்க்கும் போது எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் தடுமாறுகிறோம் அப்பா. அப்போதெல்லாம் விசுவாச வீரர்களின் பட்டியலாகிய எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசித்து நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுவதற்கு எங்களுக்கு விசேஷித்த கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.